நேற்றோ இன்றோ நீங்க நம்ம சென்னையில இருக்கிற மெரினா பீச் பக்கம் போயிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபோமியான ஒரு பீச்சை பார்த்துருப்பீங்க. பீச் ஃபுல்லா ரொம்பவே நுரையா இருந்தது. அதுவும் குறிப்பா பட்டினப்பாக்கத்திற்கும் ஸ்ரீனிவாசபுரத்திற்கும் இடையிலான இந்த 1.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல கடல் நீரானது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நுரை தண்ணி மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் அழகா இருந்தாலும் இது பின்னாடி இருக்கிற ரிஸ்க் ஆனது ரொம்பவே அதிகம். யூஸ்வலா சென்னையில மழை பெய்யும் போது பக்கிங்ஹாம் கால்வாய் ஆகட்டும், இல்லைன்னா அடையாறு ஆறாகட்டும், இல்லைன்னா கூவம் ரிவர் ஆகட்டும், இந்த 3 அவுட்லெட்ஸ் வழியா நிறைய தண்ணீரானது மெரினா பீச் பகுதிக்குள்ள போகும். நிறைய மழை பெய்யுது அப்படின்னா இந்த ஆறுகளுடைய கரைகள்ல இருக்கிற குப்பை எல்லாமே மெரினா பீச்ல போய் குவிஞ்சிரும். மெரினா பீச்சுக்கு போனீங்க அப்படின்னாலே தெரியும், அவ்வளவு குப்பைகளானது சேர்ந்திருக்கும். ஆனா இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா பீச் ஆனது ரொம்பவே ஃபோமியா இருக்கு. எதனால மெரினா பீச் தண்ணியில இவ்வளவு நுரையானது இருக்கு அப்படின்னு சொல்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டெஸ்ட் பண்ணும்போது மிக அதிக அளவுல பாஸ்பேட்ஸ் ஆனது இருக்கிறது தெரிய வருது. தண்ணியுடைய ஆக்சிஜன் லெவல் ஆகட்டும், இல்லைன்னா பிஎல் லெவல் ஆகட்டும், அது நார்மலா தான் இருந்திருக்கு. ஆனா பாஸ்பேட்ஸ் உடைய லெவல் ஆனது ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்படி பாஸ்பேட் லெவல் அதிகமா இருந்தது அப்படின்னா ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கின் டிசீஸ் போன்ற விஷயங்களுக்கு அது வழிவகுக்கும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய கிளீனப் டிரைவ்ஸ் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அன்ட்ரீட்டட் வாட்டரை டைரக்டா கூவத்திலேயோ அடையாறுலையோ கலக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய வார்னிங்ஸையும் கொடுத்து வராங்க. பட் டிஸ்பைட் திஸ் கழிவு நீரை டைரக்டா இது மாதிரி ஆறுகளில் கலக்கும் போது அது கடல் நீர்ல கலக்குது. இப்படி கடல் நீர்ல இந்த தண்ணீரானது கலக்கும் போது அது ஒரு ஃபோமியான ஒரு டெக்ஸ்டரை உருவாக்குது. இதனால பெரிய பாதிப்பா அப்படின்னா நிச்சயமா இது பாதிப்பை ஏற்படுத்தும், எஸ்பெஷலி ஃபார் ஃபிஷர்மேன். ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் தண்ணியில இருக்காங்க. மற்றவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் தண்ணியில நின்றுட்டு பொதுமக்கள் வந்துருவாங்க. ஆனால் ஃபிஷர்மேன் கடலுக்குள்ள போகும்போது இந்த தண்ணி கண்டினியூஸாக அவங்க மேலே பட்டுட்டே இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கின் டிசீஸ் போன்ற விஷயங்களை இது உருவாக்கலாம். இது மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம். இல்லை ஒரு 2 நாட்களுக்கு பீச் பக்கம் போகாமல் இருக்கலாம். இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.